ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 16 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒன்று கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம போடி பாய் அப்படியே நம்ம லூனாவை மிரட்டி இருப்பான்ல, இங்கே தான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. நீ மரியாதையா எனக்கு சொல்லு, அதாவது ஹபிகோட மாஸ்டர் அவங்க எங்க இருக்காங்கன்னு நீ எனக்கு சொல்லனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் பொறுமையா விஷயத்த உங்ககிட்ட இருந்து கறக்க தான் போறேன். அதனால நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும். அப்படி ஒன்றே சொல்லனா அவ்வளவுதான். ஏன்னா நான் ரொம்ப நேரத்துக்கும் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஓவர் டைம் நான் பண்ணிருக்கேன். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ மிரட்டி இருப்பான்ல, அந்த விஷயம் இவளுக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணா இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு. ஆமா, நீ என்ன பேசின்னு இருக்க? எனக்கு விஷயம் அதெல்லாம் தேவையில்லை. ஆனா இப்படி ஆளு சொல்லுவானா, அதுக்குள்ள ஏதோ ஒரு மாஸ்டர் அப்படியே அவனை மிதிக்குது. அது பண்ணதோ நம்ம லூனா தான். லூனா தான் இந்த மாஸ்டரை அந்த போர்ட்டல் வழியா சமன் பண்ண வச்சிருப்பா. தேவையில்லாம நீ இப்படி பண்ணிட்ட. இப்ப பாரு, சுகுனுரா தடையமே இல்லாம அழிஞ்சு போயிட்ட. ஆனா இப்படி இவ போகும்போது பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது. நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறந்துட்டியா? நீதான் இந்த மிகப்பெரிய விஷயத்தோட ஓனரா? அதனால்தான் நீ என் முன்னாடி பேசும்போது ரொம்ப கான்பிடென்டா பேசுனியா? பரவாயில்ல, இது எனக்கு பிரச்சனையை கொடுக்கும் போல. எதிர்பார்க்கல நீ இன்னமும் உயிரோட இருப்பேன்னு. அப்படின்னா என் கிட்டயும் வேற வழியில நான் உன்னை ரியலாவே கொள்ளணும் போல. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு குப்பை அவன் வாழணும்னு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஓ அப்படியா, சரி வா நம்ம ஒரு கை பார்க்கலாம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த இடம் அது ஜிஎம் ஜோனா மாறுது. இது ஒரு ஸ்பெஷலான ஜோனு. அதாவது இது எதுக்கு கிரியேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இது கிரியேட்டே பண்ணுவாங்க. அதனால இங்க நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த சைடு அங்க அவங்க ரெண்டு பேரை காட்டினா அவங்க சம வேகமா ஓடி வராங்க. அதாவது அவங்க வேகமா ஓடி வந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களால உள்ள போக முடியல. அவங்களோட வேகம் அது அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா அந்த எக்ஸ்ப்ளோஷன் கிட்ட தான் இருப்பான். நம்ம கண்டிப்பா அங்க போகணும். அங்க பார்த்தா அந்த ஜிஎம் அந்த ஜோனை இவங்க பாக்குறாங்க. அது என்னதுன்னு இவங்களுக்கு தெரியல. சைட்ல தான் ஹபிக்கும் இருக்கா. ஹபிக்கும் இப்பதான் சொல்றான், இதை உருவாக்குனது அந்த பூடி பாய் அவன் தான். அந்த டெலிபோர்டேஷனை உருவாக்கி அப்படியே லூனாவை அதுக்குள்ள கொண்டு போயிருக்கான். ஆமா அது இருக்கட்டும், இந்த மாதிரி உன்னோட கைக்கு என்ன ஆச்சு? நீ இங்க என்ன பண்ற? இது ஒரு பெரிய கதை. அந்த லூனாவை ஜிஎம் ஜோனுக்கு அவன் கொண்டு போயிட்டான். லூனாவா? அது யாரு? லூனா பத்தி உனக்கு தெரியாதா? லூனா எப்பயுமே உன்னை பத்தி தான் ஆஃபன் பேசினே இருப்பா. இதெல்லாம் கேட்கும் போது அங்க பின்னாடி அவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல அந்த லூனா அது யாருதான்? தான் உன் கூட சண்டை போட்டாலே அவதான். அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது, அதான் மிஸ்டர் லூசர்னு சொல்லிருப்பாளே, கோடஸ் ஆஃப் லைஃப் அவதானு. நீ என்ன யோசனை இருக்க? அந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டே இல்லை. கேட்கும் போது தான் லவ்க்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹபிகோட நிலைமை இன்னமும் மோசமாவ அவன் அப்படி இரும்ப ஆரம்பிக்கிறான். இன்னும் இது உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, விட்டா நீ இங்கே அந்த போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னோட கண்டிஷன் அது அவளுக்கும் சரியா இல்ல. அதனால உன்னால எனக்கு ஹீல் பண்ண முடியுமா? நான் எதுக்கு உன்னை ஹீல் பண்ணும்? நீ போயிட்டா எங்களுக்கு கிரேட்டான ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணிப்போம். இல்ல நீ உண்மையிலேயே அது பண்றதுக்கு தயாராவா இருக்க? நான் போயிட்டா நான் கொடுத்த அந்த மிரர் அதுவும் மாஞ்சு போயிடும். அங்க இதனால அங்க ஹீரோ சொல்றான், சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை ஹீல் பண்றேன். அது இருக்கட்டும்டா, இந்த மாதிரி நீ எப்படி அவனை ஹீல் பண்ண போற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேறமா கவுனி, உன்னோட மாஸ்டர் நோவர்ஸ் அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்த அங்க ஒரு ஸ்கில் அவன் யூஸ் பண்றான். இதுதான் ஹீல். ஒரு பேசிக்கான ஹீலிங் ஸ்கில் தான். யூஸ் பண்ண அடுத்த செகண்டே ஒரு ஹெச்பியா அவனுக்கு ஏற ஆரம்பிக்குது. அதால அவனோட கையை சரி பார்த்த முடியல. ஏன்னா அது ரொம்ப சின்ன ஸ்கில் தான். அதுதான் ஹீரோக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஹேய், நீ கேமை விட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணாலே போதும், உன்னோட பாடி அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆயிடும். அது உங்களை மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களுக்கு வேணா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற பாஸ் மாஸ்டர் எங்களுக்கு எல்லாம் ஒர்க்கே ஆகாது. ஏன்னா எங்களால நீங்க பண்ற மாதிரி விஷயத்த பண்ண முடியாது. அப்புறம் என்ன, நான் ஒரே அடியில உன்னை கொண்டுறேன். அதுக்கப்புறம் ரீஸ்பான் ஆகும் போது உன்னால திரும்ப பழையபடி இருக்க முடியும். வேணா, அப்படி நீ பண்ணக்கூடாது. ஏன்னா நான் யூனிக்கான ஒரு பாஸ் மாஸ்டர். இங்க நான் இறந்து போயிட்டா என்னால ரீஜெனரேட் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு உன்னை நீ ஒரு பாஸ் மாஸ்டர்னு சொல்ற? அதுக்கு எந்த விதமான மீனிங்கும் இல்லையே. அது எனக்கும் தெரியல. ஏன்னா இந்த கேம்குள்ள சில பல யூனிக்கான பாஸ் மாஸ்டர் தான் இருக்கு. நாங்க இறந்து போயிட்டாலும் இந்த கேம் அஃபெக்ட் பண்ணிருக்காது. அதனால்தான் நம்ம யூஎஸ் பயங்கரமா கெஞ்சிருக்கோம், இந்த மாதிரி என்ன அழிக்காதுன்னு. ஆனா எங்களை தாண்டி இந்த லூனா அவளும் ஒரு யூனிக்கான பாஸ் தான். என்னது, அவளும் ஒரு பாஸ் மாஸ்டரா? எனக்கு புரியல. இந்த சைடு அந்த போர்ட்டலுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை போது. அவன் பயங்கர வேகமா தாக்குறானா. இப்படி தாக்குனாலும் அது லூனா மேல ஒர்க்கே ஆகல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி இது வேஸ்டான விஷயம். நீ இப்படி விழுந்து தாக்குறது. ஏன்னா நீ தாக்குனாலும் எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல எதுவுமே ஆகாது. ஏன்னா நான் தான் கோடஸ் ஆஃப் லைஃப். உன்ன மாதிரி ஒரு ஹியூமனால என்ன பண்ண முடியும்? எனக்கு கொல்ல முடியாது. ஓ அப்படியா, நீ அப்படிதான் சொல்றியா? உன்னை இப்படி சொல்லும் போது உனக்கு ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி தெரியுதா? எனக்கு உண்மை தெரியும். அதாவது உன்னோட ஸ்கில் அது என்னதுன்னு. நான் பல வருஷமா இந்த
கம்பெனில இருக்கேன். அதனால உன்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அது வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களே அந்த ஸ்டிக்கு காயும் நீயும் அந்த ஃபுட்டேஜை டீம் லீடரும் மத்தவங்களும் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல அவன் தாக்கின ஒரு அட்டாக்கும் பட்டுச்சு. ஆனா உன் மேல எதுவுமே ஒர்க் ஆகல. உன்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஸ்கில் இருக்கு. அதெல்லாம் லைஃப் கிரியேஷன். அதாவது ஒரு அட்டாக் உன் மேல படும்போது உன்னையே நீ வந்து திரும்பவும் உருவாக்கிக்கிற. நீ ஒரு வாட்டியும் உன்னையே உருவாக்குறனால நீ அவ்வளவு சீக்கிரத்துல இறக்க முடியாது. இது வந்து வேலைக்காவது. அங்க செம்ம வேகமா வந்து ஒரு அட்டாக் பண்ண அங்க அந்த ஸ்கில் திரும்பவும் ஆக்டிவேட் ஆகுது. அவ திரும்பவும் அவ கிரியேட் பண்ணிக்கிறா. பரவாயில்ல, இந்த ஸ்கில் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. இல்ல திரும்பவும் அப்படியே கிரியேட் பண்ணிக்க முடியுது. எனக்கு இப்பதான் புரியுது எதனால அந்த யூரஸ் அதோட இன்னொரு தலை அது எப்படி உருவாச்சுன்னு. ஏன்னா அதை வந்து அவன் கொன்னுட்டான் நீதான். அதனால்தான் நீ யூரஸ உன்னோட மகன் அப்படி நீ சொன்ன. நீ வந்து ரொம்ப பேசின்னு இருக்க. எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. என்ன வேணா சொல்லு, நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் உன்னால எனக்கு கொல்ல முடியாது. அங்க அப்படியே அவன் தாக்க வரானா அப்படியே அவ துண்டாக்கியாரா. ஆனா கண்ணை மூடி திறக்கிற சில பல செகண்ட்ஸ்லயே அப்படியே அவனை ரீஜெனரேட் பண்ணிக்கிறான். என்ன இந்த மாதிரி நீ என்ன கொன்னும் நான் வந்து அப்படியே நிக்கிறேன். ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஏன்னா நான் அதுக்காக தான் இந்த ஜோனுக்கு உன்னை கொண்டு வந்தேன். இப்ப அதே மாதிரி நீயும் என்னோட வலையில மாட்டிக்கின. அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அவளோட பழைய உருவத்துக்கு அவ போறா. பரவாயில்லப்பா, உன்னால இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க முடியும் நான் எதிர்பார்க்கல. உண்மையிலேயே கியூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறேன். ஏதோ ஒண்ணு நீ வந்து சாகணும். ஏன்னா நீ செத்தா கண்டிப்பா ஹபிகோட மாஸ்டர் இங்க வந்துதான் ஆகணும். லூனாவை அப்படியே குத்த லூனாவோட வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது. அவ்வளவுதான் லூனா, நீ வந்து காலி. லூனா பத்தி அவளைக்கும் நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு போக போக தான் லூனாவை பத்தியே தெரியும். இந்த மாதிரி இவன் ஒண்டி இங்க இல்ல. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க பின்னாடி வேலை செய்யறாங்க. இதை பத்திலாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் குத்துருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.